கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இன்னைக்கு வாசிக்க போகிற சங்கீதம் 21. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் தாவீது ராஜாவுக்கு கர்த்தருடைய தயவு இருந்ததுனால அவருடைய காரியங்கள் எல்லாம் எப்படி வாய்த்ததுன்னு எழுதியிருக்கு. அவருக்கு விரோதமாக எழும்பினவர்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்காங்க. உங்கள் மேலே கர்த்தருடைய தயவு இருந்தது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். உத்தம ஆசீர்வாதத்தோடு அவர் நமக்கு எதிர்கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. எவ்வளோ சிறப்பான ஆசீர்வாதம் இல்லை. அன்னைக்கு தாவீது ராஜா எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்பி நின்றார். நாமும் நம்பி நிற்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு எதிராக யார் நின்றாலும் கர்த்தர் பலத்த ஓங்கிய கரத்தோடு அவர்களுக்கு எதிர்பட்டு நிற்பார். நம் தேவன் நமக்காக ஏதாகிலும் செய்வார். வாங்க சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரரில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினையை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்துக்கு நேரே விடுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென்.